அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீன ராசி என்பதற்கு செவ்வாய் குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வருகின்ற சித்திரை மாதம் 9ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செவ்வாய் புகான் பெயர்ச்சியாகிறார். சித்திரை மாதம் 18ஆம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு புகான் பெயர்ச்சியாகிறார். இந்த இரு கிரக பெயர்ச்சிகளும் மீனராசி என்பதற்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது. நீங்கள் செய்யக்கூடிய வேலை, செய்யக்கூடிய தொழிலில் தடையில்லாமல் வருமானம் பெற முன்னோர்களும் பெரியோர்களும் காலங்காலமாக கடைபிடிக்கக்கூடிய மிக எளிமையான பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த சித்திரை மாதம் செய்யுங்க. உங்களுக்கு தொழில் வேலையில் தடையில்லாமல் நல்ல வருமானங்களை கொடுக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய திருமண தடை, புத்திர தடை, வேலை தொழில் வருமான தடை, குடும்பத்தில் 1008 குழப்பம் இருக்கும். அந்த குழப்பங்களும் கஷ்ட நஷ்டங்களும் இந்த எளிய பரிகாரங்கள் செய்யும் பொழுது நிவர்த்தி ஆகும். கிராமப்புறங்களிலும் சரி, நகர்ப்புறங்களிலும் சரி, அரச மரத்தடியில் பிள்ளையார் இருப்பார். ஊர் ஓரத்திலும் சரி, ஊர் நடுமத்திலும் சரி, ஆறோ குளமோ ஏரியோ குட்டையோ அரச மரத்தடியில் பிள்ளையார் இருப்பார். ஒரு குடம் நீர் எடுத்துகிட்டு போய் அரச மரத்தடி வேருக்கு ஊற்றி பிள்ளையாருக்கு பூ, பழம், தேங்காய், ஊதுபத்தி, கற்பூர ஆராதனை காட்டி ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து பிள்ளையாரையும் அரச மரத்தையும் 9 நவகிரகங்களில் 7 கிரகங்கள் வலப்புறமாகவும் 2 கிரகங்கள் இடப்புறமாகவும் சஞ்சாரம் செய்வது போல் 7 சுற்று வலப்புறமாகவும் 2 சுற்று இடப்புறமாகவும் சுற்ற வேண்டும். இது காலகாலமாக பெரியோர்களும் முன்னோர்களும் கடைபிடிக்கக்கூடிய எளிமையான பரிகாரம். நம்ம ஊரிலேயே நம்முடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு நாமளே பரிகாரம் செய்து கொள்ளலாம். தொலைதூரத்திற்கு பஸ் ஏறி போய் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி கால நேரத்தை விரயம் செய்து கொண்டிருக்காமல் இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க. வாரத்தில் 7 நாள், ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான நற்பலன்கள் உண்டு. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாட்களுக்கு உண்டான பலன்களை காணலாம். திங்கட்கிழமை அரச மரத்தை வலம் வந்தால் வீட்டில் மங்கள காரியங்கள் எந்த தடையும் இல்லாமல் நடக்கும். செவ்வாய்க்கிழமை அரச மரத்தை வலம் வந்தால் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகும். சகோதர ஒற்றுமை மேலோங்கும். நிலபுல சொத்துக்கள் வழியாக வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் நீங்கும். பூமி, வீடு, மனை, நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதன்கிழமை அரச மரத்தை வலம் வந்தால் வியாபாரம் பன்மடங்கு லாபங்கள் தரும். சுய புத்தி வேலை செய்யும். கை கால் நடுக்கம், நரம்பு தளர்ச்சி சரியாகும். வியாழக்கிழமை அரச மரத்தை வலம் வந்தால் தடைப்பட்ட கல்வியை தொடரலாம். கல்வியில் சிறந்து விளங்கலாம். திருமண பாக்கியம் உண்டு. புத்திர பாக்கியம் உண்டு. தங்க நகை ஆபரணம் வியாழக்கிழமை அரச மரத்தை சுற்றி வரும்போது பெரும்பணம் சம்பாதிக்க வாய்ப்பு உண்டு. வெள்ளிக்கிழமை அரச மரத்தை சுற்றி வரும்போது சகல சௌபாக்கியங்களும் உண்டு. ஆடை ஆபரணம், வெள்ளி நகை, நல்ல வீடு, வண்டி வாகனங்கள், சகல சௌபாக்கியங்களும் வெள்ளிக்கிழமை அரச மரத்தை சுற்றி வரும்போது ஏற்படும். சனிக்கிழமை அரச மரத்தை சுற்றி வந்தால் வேலை தொழிலில் ஏற்பட்ட வருமான தடை நீங்கும். ஆயுள் ஆரோக்கியம் கூடும். தரித்திரம் விலகும். மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சனிக்கிழமை அரச மரத்தை வலம் வரும்போது. ஞாயிற்றுக்கிழமை அரச மரத்தை வலம் வரும்போது தீராமல் இருக்கும் நீண்ட நாள் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு. தந்தை வழியில் நல்ல ஆதரவு உண்டு. பெயர், மதிப்பு, மரியாதை ஊரறியும் புகழ் பெறலாம். வாரத்தில் 7 நாள், இந்த 7 நாளும் உங்களுக்கு எந்த நாள் சௌரியப்படுதோ அந்த நாள் காலை 6 மணிக்குள், மாலை 6 மணிக்குள் இந்த பரிகாரம் செய்யுங்க. உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட தடை, தாமதம், கஷ்ட நஷ்டங்கள், எதிர்மறையான கெட்ட விஷயங்கள் அகலும். அரச மரத்தில்தான் மும்மூர்த்திகள் வாழ்கிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, சிவன்.
அரச மரத்தடியில் தான் பிள்ளையார் இருக்கிறார். பிள்ளையாருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். 9 நவகிரகங்களும் பிள்ளையாரை வலம் வந்தாலே பிள்ளையாருடைய அனுகிரகம் கிடைக்கும். 9 நவகிரகங்களும் பிள்ளையாருக்கு கட்டுப்பட்டே நடப்பார்கள். மீன ராசி என்பர்கள் இந்த சித்திரை மாதம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. மீன ராசியில் ராகுவும் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் கேதுவும் அமர்ந்திருக்கும் போது மன அழுத்தம் இல்லாமல் மனக்குழப்பம் இல்லாமல் நீங்கள் ஒரு தெளிந்த முடிவெடுக்கக்கூடிய ஒரு ரிலாக்ஸான உடல்நிலை மீன ராசி என்பதற்கு ஏற்படும். இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக 3 வாரங்கள் செய்ய வேண்டும். எந்த நாள் பரிகாரம் செய்கிறீர்களோ அதே மாதிரி அடுத்த வாரம், அதே மாதிரி அடுத்த வாரம் 3 வாரம் 3 நாட்கள் செய்யும்போது முழுமையான பலன் பெற்றுவிடலாம். மீனராசி அன்பர்கள் பயன்பெறுங்கள். வருகின்ற சித்திரை மாதம் 9ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செவ்வாய் புகான் பெயர்ச்சியாகிறார். செவ்வாய் ராகு இணைவு. கடந்த 45 நாட்களாக சனி செவ்வாய் இணைவு கிரக யுத்தம். கடந்த 45 நாட்களாக மீனராசிக்கு 2ஆம் வீட்டின் அதிபதி விரயத்திலே அமர்ந்திருந்தார். பணம் வரும், அது உடனே விரயமாச்சு. வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமாக இருந்துச்சு. கடந்த 45 நாட்களாக மீனராசி என்பதற்கு வரவை விட செலவே கூடுதலாக இருந்திருக்கும். சித்திரை மாதம் 10ஆம் தேதி ஜென்ம ராசிக்கு செவ்வாய் புகான் வருகிறார். முதல் 8 நாட்கள் செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம். செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும்போது சில பேருக்கு நல்ல வேலை, நல்ல தொழில், குடும்பத்தில் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்ல விதத்தில் முடியும். ஒரு சிலருக்கு நிச்சயம் நடக்கும். ஒரு சிலருக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் உடனே செட் ஆகும். திருமணத்திற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. முதல் 8 நாட்கள் செவ்வாய் குரு பரிவர்த்தனை மீனராசி என்பதற்கு குடும்ப நிலை நன்றாக இருக்கும். வைகாசி மாதம் 1 முதல் 18 வரை ராகுவும் செவ்வாயும் நெருக்கத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார்கள். வைகாசி 1 முதல் 18 வரை மீனராசி என்பர்கள் சுக வேதனைப்படக்கூடிய நிலை வரும். திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு பிரச்சனை இந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும். கூடுதலாக கோவப்படக்கூடிய நிலை வரும். ஆத்திர அவசரத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் யாரையோ ஒருத்தரை பார்த்து பயந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலை மீனராசி என்பதற்கு ஏற்படும். செவ்வாய் புகான் தான் ஒருவர் உடலில் சக்தியை கொடுக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறார். நீயா நானா பார்த்துக்கலாம் அப்படின்னு 2ல் 1 பார்க்கக்கூடிய கிரகம் செவ்வாய். வீரத்திற்கு செவ்வாய் தான் காரகத்துவம். இந்த செவ்வாய் புகான் ஜென்ம ராசியில் வரும்போது கோபதாபங்களை கூடுதலாக கொடுக்கும். அதே வழியில் அதிக பய உணர்வையும் செவ்வாய் புகான் ஏற்படுத்துவார். மீனராசி என்பர்கள் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். யாரையும் எடுத்தெறிந்து பேசாதீங்க. குடும்ப நபர்களிடம் கொஞ்சம் தன்மையாக நடந்து கொள்வது நல்லது. வைகாசி மாதம் 1 முதல் 18 வரை மற்றவர்களை நம்பி பணமோ பொருளோ நகையோ ஏமாறாமல் இருக்க வேண்டும். ராகு செவ்வாய் இணைவு பேராசை கொடுத்து பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுரும். மீனராசி என்பர்கள் வைகாசி 1 முதல் 18 வரை மிக மிக கவனமாக இருக்கணும். ஜென்ம ராசியில் செவ்வாய் அமர்ந்து 4ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தை பரிசுகிறார். ஒரு சிலர் வீடோ மனையோ வண்டியோ வாகனமோ விற்கணும்னு விலை சொல்லி கொண்டிருப்பவர்கள் விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல விலை வரும், விற்கலாம். ஒரு சிலர் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வாங்குவதற்கான வாய்ப்புண்டு. கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி நல்ல நேரம் நடக்கும்போது வாங்கணுங்கிற எண்ணம் வரும். கெட்ட நேரம் நடக்கும்போது விற்கணுங்கிற எண்ணம் வரும். இப்போ உங்களுக்கு கெட்ட நேரம் நடந்து கொண்டு இருக்கிறது. பெரும்பாலும் விற்கணுங்கிற எண்ணம் தான் மீனராசி என்பதற்கு வரும். செவ்வாய் புகானுடைய 7ஆம் பார்வை கலத்தரஸ்தானத்தின் மேல் விழுகிறது. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு இல்லாமல் கோவப்படாமல் ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லைன்னா சண்டை சச்சரவுகள், பிரச்சனை, பிரிவினை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களிடம் உறவினர்களிடம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க. எதிர்வரக்கூடிய ஒரு 38 நாட்கள். செவ்வாய் புகானுடைய 8ஆம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க.
இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும். செவ்வாய் புதனுடைய 4ஆம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். வீடோ மனையோ வண்டியோ வாகனங்களிலோ சில விரயச் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் மீன ராசி அன்பர்களுக்கு உண்டு. சித்திரை மாதம் 18ஆம் தேதி குருபகான் 2ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டிற்கு செல்கிறார். தைரிய வீரியஸ்தானம். அவர் தொழில்ஸ்தானாதிபதியாக இருக்கும்போது தொழில் மூலம் வேலையின் மூலம் நல்ல மாற்றங்களை சந்திப்பீர்கள். குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை பெரும்பாலும் மீனராசி இளைஞர்களுக்கு ஏற்படும். வேலை தொழில் விஷயமாக நல்ல மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. உங்கள் முயற்சிகள் அத்தனையும் மீன ராசி அன்பர்களுக்கு உடனுக்குடன் வெற்றியை கொடுக்கும். குடும்ப பலம் மிக மிக முக்கியம். குடும்ப நபர்களிடம் பகைத்து கொள்ளாமல் இருப்பது மீனராசி அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் சிறப்பு. உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்காக நற்காரியங்களை தைரியமாக முயற்சி செய்யலாம். உங்களுக்கு உடனுக்குடன் வெற்றியை கொடுக்கும். குருபகானுடைய 5ஆம் பார்வை 7ஆம் வீட்டின் மேல் விழும்போது பிரிந்த கணவன் மனைவி, பிரிந்த காதலர்கள், பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புண்டு. கணவருக்கோ மனைவிக்கோ நோய் நொடி தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கும். சித்திரை மாதம் 18க்கு பிறகு மீனராசி என்பதற்கு குரு பார்க்க கோடி நன்மை கலத்தரத்தின் மூலம் ஏற்படுகிறது. குருபகானுடைய நேர் 7ஆம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழும்போது தெய்வ காரியங்கள் இறை அருள் மூலம் நன்மதிப்பை பெறலாம். விரயச்சனியின் பாதிப்புகள் பெரும்பாலும் மீனராசி என்பதற்கு குறையும். விரயங்களும் தண்டங்களும் குறையும். கோயிலுக்கு போயிட்டு வரலாம், நீண்ட தூர யாத்திரை போகலாம், அதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. குருபகானுடைய 9ஆம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழும்போது தொழில் வேலையில் வருமானங்கள் லாபங்கள் கண்டிப்பாக உண்டு. உங்கள் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியடையும். உபஜயஸ்தானம் பலமாக இருக்கும்போது மூத்த உடன்பிறப்புகள் வழி ஆதரவு உண்டு. அண்ணன் அக்கா மூத்த உடன்பிறப்புகளுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் மீன ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சியின் மூலம் காட்டுகிறது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.